4 வார்த்தையை கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடினால் என்னோடு என்னுடைய சந்ததியோடு நான் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 2, நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்திற்காக அலைந்து திரிவதையும் நான் என்ன செய்யல, பார்த்ததில்லை. நீதிமானோடு சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் இருக்கிறது மாத்திரமல்ல, அப்பத்திற்காக சாப்பாட்டிற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், அலைஞ்சு திரிய மாட்டேன். 3, நீதிமான்களின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை மாத்திரமல்ல என் சந்ததிகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 4, நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பல்வேறு கட்டுகளினால் சத்துரு என்னை கட்டும் பொழுது, மந்திரவாதத்தினால பாரம்பரிய கட்டுகளினால அவன் என்னை எத்தனை முறை கட்டினாலும் நான் நீதிமானாய் இருக்கிறபடினால், நான் அவருடைய சந்ததியாய் இருக்கிறபடினால் என்னையும் என் சந்ததியையும் அவர் விடுவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 5வது தான் போன வாரத்தில் சொன்னேன். நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் நிலைத்திறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தரை நீதிமானாய் வைத்திருக்கிறார். நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்குரிய வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 118வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:15. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். யார் நீதிமான்? உங்க வீட்டில் என்ன இருக்குமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடினால் அவருடைய ரத்தம் என்னையும் என் வீட்டையும் கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடினால் என் வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் எப்பொழுதுமே கம்பீர சத்தம் உண்டாகும். சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஒருவேளை இதுவரை உங்க வீட்டில் சண்டையின் சத்தம் கேட்டிருக்கலாம், இதுவரை சமாதான குறைவின் சத்தம் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் உங்க வீட்டை சுத்திகரிக்க போகிறார். இனி கேட்ட அழுகையின் சத்தம் அல்ல, இனி கேட்ட புலம்பலின் சத்தம் அல்ல, உன் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க, நம்ம வீட்டை கர்த்தர் சுத்திகரிக்கணுங்க. உங்க வீட்டில் எப்பயும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேச பேச நீங்களும் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் வீட்டில் நிம்மதியே இல்லை. ஒரு சிலருடைய எண்ணம் ஓப்பனாகவே சொல்றாங்க, வீட்டுக்கு ஏண்டா வர்றேனோ அப்படின்னு என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா வீட்டில் அவ்வளவு பிரச்சனை, வீட்டில் அவ்வளவு கஷ்டம், வீட்டில் எப்பயும் சண்டை, எப்பயும் சண்டை, எப்பயும் ஏதோ ஒரு பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. இதற்கு காரணம் ஏதோ சில அசுத்தாவிகள், ஏதோ சில அந்நிய நிழல். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னே உன் வீட்டு அலங்கத்தின் மேல, உன் வீட்டு நிலைக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்யணும்? பூசணும். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை கர்த்தர் நீதிமானின் வீடாய் பார்க்கிறார். அது நீதிமானின் வீடாய் இருக்கிறபடியினால் அந்த வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கையை தட்டி இந்த வார்த்தைக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க வீட்டை ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க வீட்டில் இனி அழுகையின் சத்தம் கேட்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. சோதரி, இனி உங்க வீட்டில் புலம்பலின் சத்தம் கேட்கப்படக்கூடாது. உங்க வீட்டில் இனி கஷ்டத்தின் சத்தம் கேட்கப்படக்கூடாது. இனி உங்க வீட்டில் அழுகையின் சத்தம் கேட்கப்படக்கூடாது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க வீட்டை கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துவாராக. உன் வீடு நீதிமானின் வீடாய் மாறுவதாக. ஓ பிரைஸ் காட், ஹalleluya. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டில் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற துதி என்ன செய்யணும்? எப்பொழுது எழும்பணும். என் வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, என் வீட்டில் புலம்பலின் சத்தம் அல்ல,
என் வீட்டில் கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் சத்தம், கம்பீர சத்தம் 24 மணி நேரம் துணிக்கணும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உங்க வீட்டில் கேட்ட அந்நிய சத்தம் இனி கேட்காது, மரணத்தின் சத்தம் இனி கேட்காது, அவிசுவாசத்தின் சத்தம் இனி கேட்காது. எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அல்லது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஒரு சில அப்படியே ஓப்பனாகவே சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ நரகத்தில் வந்த மாதிரி இருக்குது, ஏதோ கல்லறையில் வந்த மாதிரி இருக்குது. தோத்துறோம். வெளியில் இருக்கும்போது நல்லா இருக்கேன் பாஸ், என் வீட்டுக்குள்ளே போனால் என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, வியாதி, தூங்க முடியல. சோத்திரம். நேற்று நைட்டு 11 மணிக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தால் கழுத்தில் ஏதோ பிடிக்கிற மாதிரி இருக்குது பாஸ். நைட்டு ஜோம் பண்ணி உங்களுக்காக ஜோம் பண்ணேன். நிறைய நேரங்களில் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நிறைய பிரச்சனை. பைபிளை வாசிக்கிறோம், பாவமானது எங்க படுத்திருக்குமா? வாசப்படியில பாவம் படுத்திருக்குமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வாசலில் இருக்கிற நிலைக்கால்களின் மேல ரத்தத்தை என்ன செய்யணும்? பூசணும். ஏன் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படுது அப்படின்னா, என் வாசல்ல, என் வீட்டு வாசல்ல மந்திரவாதத்தினால, சாபத்தினால, பாரம்பரிய கட்டினால, பில்லி சுனியத்தினால எத்தனை பாவம் படுத்திருந்தாலும் அந்த வாசற்படிக்கு மேல, அந்த வாசற்படிக்கு மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படும் பொழுது என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க வீட்டு கர்த்தர் இன்றைக்கு அப்படி அபிஷேகம் பண்ணுவாராக. ஹalleluya. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இனி புலம்பலின் சத்தம் கேட்கப்படக்கூடாது. அடிக்கடி மரண சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் என்னால் வாழ்றதுக்கு முடியல, எங்கேயாவது போயிடலாம், செத்து போனா நல்லா இருக்கும். சோத்திரம். சின்ன சின்ன சண்டைக்கு கூட, சின்ன சின்ன போராட்டத்துக்கு கூட நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்னதான்? செத்து போயிரும், செத்து போயிரும், செத்து போயிரும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, சார் குடும்பமா தற்கொலை பண்ணி சாகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சார், குடும்பமா சூசைட் பண்ணி சாகலாம், அந்த அளவுக்கு பிரச்சனை. ஆனா அந்த தினம் ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தோத்திரம். கடந்த வாரத்தில் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீதிமானின் வேர் அசையாது, நீதிமானின் வேர் அசையாது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வந்துச்சு பாஸ். இன்னைக்கு நாங்க உயிரோட ஜீவனோட வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துறது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வீட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தட்டும். உங்க வீட்டில் இருக்கிற சாபம், உங்க வீட்டில் இருக்கிற பாவம், உங்க வீட்டில் இருக்கிற மரணத்தின் சத்தம், நான் சொல்றேன், உங்க வீடு நீதிமானின் கூடாரமா இருக்கிறபடினால் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நம்புங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இனி கெட்ட சொப்பனை வராது. ஆமென் சொல்லுங்களேன். கெட்ட சொப்பனை வராது. சொப்பனத்தில் பாம்பு வராது, சொப்பனத்தில் நாய் வராது. நிறைய பேருடைய அந்த சொப்பனத்தில் இந்த நாய், இந்த பாம்பு, சொத்தம், பேய் இதெல்லாம் வந்துச்சுனாலே அது ஏதோ சாபத்தை குறிக்கிறது. சபை சரியாய் அறிந்து கொள்ளட்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது போல இயேசுவின் ரத்தம் என் வீடுகளின் மேல, என் வாசலின் மேல இறங்கி வரப்போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உன் வீட்டில் தொனிப்பதாக. ஹalleluya. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல, இதுவரை வந்த சத்தம் இனி கேட்காது. உங்க வீட்டில் ஒரு பாட்டு சத்தம் கேட்க போகுது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்க போகிறது. புலம்பல் பாட்டு அல்ல, கம்பீர ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தின் பாட்டு தொனிக்க போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. புலம்பல் எல்லாம் விலகி போவதாக. ஹalleluya. நான் சாதாரண ஆள் அல்ல, நான் நீதிமான். என் வீடு நீதிமானின் கூடாரம். என் வீடு நீதிமானின் கூடாரமா இருக்கிறபடினா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் 24 மணி நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சத்துரு பார்த்து வெட்கப்படுகிற அளவிற்கு என் வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையும், கர்த்தரை உயர்த்துகிற துதியும் எப்பொழுதும் கேட்பதாக. இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்ண மூடி ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். என் வீட்டை நீதிமானின் கூடாரமாய் வைத்திருக்கிறபடினா என் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருடைய அழுகை வெளியேற போகிறது. உன் வீட்டில் எந்த இடத்துல நீ கண்ணீர் வடிச்சியோ, உன் வீட்டில் எந்த இடத்துல தலகுப்புற விழுந்து நீ அழுதியோ, அந்த இடத்துல கர்த்தர் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை உருவாக்க போகிறார். எந்த வீட்டை விட்டு வெளியேற நினைச்சியோ அந்த வீட்டில் ஆண்டவர் தம்முடைய நீதி
நீதிமானை தந்து உன்னை ரட்சிப்பின் கம்பீரத்தினால் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீ இங்க இருந்து செபிக்க உன் வீடுகளின் மேல இருக்கிற எல்லா சாபங்கள் விலகுவதாக. உன் வீட்டின் மேல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதாக. கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.